ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே நான் பொன்னாங்கண்ணி கீரை கடையல் பார்க்கலாம் வாங்க. நான் 2 பேருக்கு செய்ய போகிறேன். துவரம்பருப்பு தேவையான அளவு எடுத்துங்க. ஒரு பழுத்த தக்காளி எடுத்துங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துங்க. ஒரு 6-7 பூண்டு எடுத்துங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுங்க. போட்டு வேக விடுங்க. இது நல்லா வேகட்டும். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பு வெந்துடுச்சு, அதில் கீரை போடுங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை. உடம்பு ரொம்ப குளிர்ச்சி தரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். வெந்ததும் மத்து போட்டு நல்லா கடைங்க. மிக்சியில் அரைச்சா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. மத்தால் கடைஞ்சி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் இருக்கும். அதால் மத்தால் கடைஞ்சி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கான அளவு காரப்பொடி போட்டுங்க. சில பேர் காஞ்ச மிளகா போட்டு தாளிப்பாங்க. ஆனால் நான் காரப்பொடி போட்டு தான் தாளிப்பேன். காரப்பொடி போட்டு நல்லா கடைஞ்சிங்க. தேவைக்கு அளவு உப்பு போட்டுங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு தண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டு நல்லா கடுகு பொடிட்டும். ஜீரகம் போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். அடுப்பு நிறுத்திட்டு எடுத்து ஊற்றி விடுங்க. பருப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி பொன்னாங்கண்ணி கீரை சமைச்சு சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி பொன்னாங்கண்ணி கீரை சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.